147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். 16/4/2026 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளும், அதற்கு முந்தைய நாளான 15/4/2026 அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு 2029 லோக்சபா தேர்தலிலிருந்து நடைமுறைப்படுத்த அரசியல் சாசன திருத்த மசோதா, தொகுதிகள் வரையறை மசோதா அப்படின்னு 3 மசோதாக்கள் லோக்சபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் தொகுதி மறுவரையறைக்கு பின் தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை 40லேருந்து 59ஆக உயரும் அப்படின்றதும், தமிழகத்தின் பங்கு இப்போது 7.16 இருக்குது. இது 7.23% உயரும் அப்படின்னு லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவிச்சிருந்தார். அதன்படி தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய வாதம் தவறானது அப்படின்றதும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒருபோதும் குறையாது அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்லும்போது, இப்போது தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை 39 இருக்குது, பாண்டிச்சேரி 1 இருக்குது, மொத்தத்தில் 40ன்னு இருக்குது. இது 7.18% இருக்குது. ஆனால் தொகுதி மறுவரைக்கு பின்ன தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கை 59ஆக அது மாறும். அதே போல் லோக்சபாவில் தமிழகத்தினுடைய பங்கு 7.23% உயரும் அப்படின்றதும், தமிழகத்துக்கு தொகுதி வரையறையினால் பலன்தானே தவிர பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு எதிர்கட்சிகள் கொண்டு வந்த வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் லோக்சபாவில் நேற்று தெரிவித்திருந்தார். அதனால் மறுவரையறைக்கு பின் தமிழகத்தில் எம்பிக்களுடைய சதவீதமும் எண்ணிக்கையும் அதிகமாகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தேர்தலும், இன்னொரு பக்கம் ஐபிஎல் மேட்சும் ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாமல் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீமும் விளையாடும் பொழுதும் ரசிகர்கள் கடைசி ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில அணிகளுடைய பேட்டிங்கும் பவுலிங்கும் பார்க்குறப்போ ஐயோ ஏண்டா நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரியும் சில டீம்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப விறுவிறுப்பாக செல்றதுனால இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அல்லது இளைய தலைமுறைகள் எல்லாமே எலெக்ஷனை விட எனக்கு ஐபிஎல் தான் முக்கியம் அப்படின்றது இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபிஎல்லை விட எலெக்ஷனில் தான் முக்கியம், ஒவ்வொரு வேட்பாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத உத்து கவனிக்கிறதுக்காக டிவியோ அல்லது நேரடியாக ஒவ்வொரு வேட்பாளர்கள் என்னென்ன தகவல்களை சொல்கிறாங்க, எப்படின்னா ஓட்டு கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இருக்காங்க. இதில் இந்த மேட்சா அப்படி இல்லைன்னா பேச்சா அப்படின்ற இந்த ரெண்டுத்துக்கும் இடையான போட்டி நடக்கும்போது மேட்ச் தான் முக்கியம்னு ஒதுங்கி போன பெரியவர்கள் நடந்த சுவாரஸ்யம் சமீபத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் நடந்தது. அதில் போட்டியிடக்கூடிய திமுகவை சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அக்ராவரத்தில் அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இந்த சில பேர் இளைய தலைமுறையினர்கள் பேச்சை கேட்காம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருந்த பெரியவர் ஒருத்தர், எப்போ அவர் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காரு, அந்த பேச்சை கேட்காம ஐபிஎல் மேட்சை போய் பார்த்துட்ருக்கீங்களே, அதுவும் சத்தமாக பார்த்துட்ருக்கீங்களே, எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த இளைய தலைமுறையினர் பேச்சை என்றைக்கு வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம், அது யூடியூப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மறுநாள் பேப்பர்லேயும் இருக்கும். ஆனால் மேட்ச் ஃபுல் மேட்ச் நம்ம அப்பப்போ பார்த்தா மட்டும்தான் உண்டு, அதில் தானே சுவாரஸ்யம் இருக்குது, பேசத்தில் போய் என்ன சுவாரஸ்யம் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பெரியவர்கள் என்ன அடுத்தது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வாயடித்து போயிருக்காங்க. ஆக இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களில்
வேட்பாளர்கள் வந்து டிஜிட்டல் முறையில் தான் இனிமேல் வந்து அவங்க வாக்கு சேகரிக்கணும் பொழுது இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களோ அல்லது தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்வதோ இனி வரும் காலங்களில் அது நடக்காது போல பார்ப்போம். எதுவும் நடக்கலாம் நம் உலகில். என்னதான் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் இருந்தாலும் ஓட்டுப்பதிவு ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வீடு வீடாக சென்று அவர்களுடைய ஓட்டை பதிவு செய்வதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலமாக அலுவலர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுடைய ஓட்டை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தேர்தல் பணியில் ஈடுபடுவோருக்கான தபால் ஓட்டு பதிவு வந்து இன்று முதல் தொடங்குகிறது. தேர்தலை முன்னிட்டு மாவட்டத்தில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ள 12 துறைகளை சார்ந்தவர்கள் தேர்தல் நாளில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள மாவட்டத்தை சேர்ந்த போலீஸார், நுண்பார்வையாளர்கள், இதர அலுவலர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய தபால் ஓட்டுக்களை சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்கு இன்னிலிருந்து 22ஆம் தேதி வரை காலை 10 மணிலிருந்து மாலை 5:45 மணி வரை நீங்கள் உங்களுடைய தபால் ஓட்டை வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிற மாவட்டங்களை சார்ந்த போலீஸார் அவங்க யாராவது தங்களுடைய தபால் ஓட்டுக்களை தத்தமது தொகுதி சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் நம்ம செலுத்தலாம். ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக ஓட்டு மிஷின், விவிபேட் இது ரெண்டும் வச்சிட்ருப்பாங்க. இதில் ஓட்டு மிஷினில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்களோ அத்தனை வேட்பாளர்களுடைய பெயர், சின்னம் இதை பொருத்தும் பணி வந்து நேற்று தொடங்கியிருக்காங்க. சட்டசபை தொகுதியில் வந்து எப்பவுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் முதல்லையும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அடுத்தும் அதுக்கப்புறம் வந்து சுயேட்சைகள் கடைசியாக இதுக்கு நன் ஆஃப் தி அபோவ் அதாவது நோட்டா அப்படின்றதும் ஒவ்வொரு ஓட்டு மிஷின்லேயும் இருக்கும். அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சைகள் அப்படின்னு வேட்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கும். இவர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு வந்து ஏற்கனவே செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்ட சின்னங்களை ஓட்டுப்பதிவு மிஷினில் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பொருத்தும் பணி வந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் நேற்று தொடங்கியது. இதுக்காக அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் அறையின் சீல் அகற்றி அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டு மிஷின்கள் கொண்டு வரப்பட்டு ஓட்டுப்பதிவு மிஷினில் வந்து சின்னம் பொருத்தும் பணியில் நியமிக்கப்பட்டிருந்த அலுவலர்கள் மூலமாக அந்த வேலைகள் கையாளப்படுகின்றன. அதே மாதிரி ஓட்டுப்பதிவு மிஷினில் சின்னம் பொருத்தும் பணி மேற்கொள்வதால் அங்கே வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் வந்து பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. அதே போல் சின்னம் பொருத்தும் பணிக்கு வந்திருந்த அதிகாரிகள் வந்து மெட்டல் டிடெக்டர் மூலமாக ஒவ்வொருவரையும் சோதனை செய்த பின்னரே வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. ஏன்னா எந்த விதமான மால் ப்ராக்டிஸஸும் நடக்கக்கூடாதுன்றதுனால இந்த செயல் செய்ததாக சொல்கிறாங்க. அதனால் ஓட்டு மிஷினில் வந்து அந்தந்த வேட்பாளர்களுடைய பெயர், சின்னம் இவை வந்து பொருத்தும் பணி தொடங்கியாச்சு. ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் ஒரே ஒரு மிஷின்லேயே வந்து எல்லா வேட்பாளர்களும் முடியும்படியாக இருக்குது. ஒரு சில தொகுதிகளில் தான் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மிஷின்கள் தேவைப்படும்படி உள்ளது. தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட கட்சியோட அலுவலகத்திலேயோ அல்லது ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயோ நடத்தி அன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் இவங்க சந்திப்பை வச்சு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையை வந்து அந்த கட்சியின் தலைவர் விஜய் வந்து சென்னையில் நேற்று வெளியிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் பிரதியை வந்து ஒரு விவசாயியான நாராயணன் அப்படின்றவரை கூப்பிட்டு முதல் பிரதியை அவருக்கு கொடுத்தாரு. பிரதியை பெற்றுக்கொண்ட அவர் நாராயணன் அவர்கள் விஜய்க்கு வந்து விதை நெல்லை வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கின விஜய் அவர்கள் அந்த நெற்கதிரிகளையும் வேல் ஒன்று கொடுத்துருந்தார். அதையும் வந்து பரிசாக கொடுத்த வேல், இது ரெண்டுத்தையும் வாங்கி கொண்ட அவர் வந்து கட்சியின் பொதுச் செயலாளரை கூப்பிட்டு நெற்கதிர்களை
என் காரில் வைக்க சொல்லுங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொன்னது வீடியோவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையை அடுத்த பிரதியை வந்து ஆட்டோ டிரைவரும், ஆசிரியரும், அங்கன்வாடி ஊழியர், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி, திருநங்கை இவங்கன்னா வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தேர்தல் அறிக்கையை வந்து வாங்கி கொண்டார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கையினால். அதுக்கப்புறம் அதனுடைய அம்சங்களை பற்றி அவரே வந்து சொன்னார். அதன்படி நம்ம முக்கிய அம்சங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்தின் உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்றதும், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக, அதாவது நடுவில் வந்து எக்காரணத்தை கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுய உதவி குழுக்கள், இது வந்து பெண்களால் நடத்தப்படும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் வந்து வழங்குவேன் அப்படின்றதும், யூஜியிலேருந்து பிஜி பிஹெச்டி வரைக்கும் 20 லட்சம் வந்து பிணையில்லா கல்வி கடனுக்கான உத்தரவாதம் கொடுக்கப்படும்ன்ற தகவலும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கத்துக்காகவும் பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்களை உருவாக்குவோம் அப்படின்ற தகவலும் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. மேலும் வந்து விவசாயிகளுக்காக 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கும் முழு தள்ளுபடி அப்படின்றதும், நெல்லுக்கு குண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து ரூபாய் 3,500, கரும்பு டன்னுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து ரூபாய் 4,500 வழிவகை செய்யப்படும்ன்றதும், அனைத்து மீனவர்களுக்கும் நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் லட்சிய திட்டமும், தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்கப்படும்ன்றதும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்க போராட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு செய்யப்படும்ன்றதும் தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது இல்லாமல் 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும், 1 பவுன் தங்கம் வழங்கப்படும், மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும். இந்த மாதிரியான அறிவிப்புகளும் தாவேகா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. பார்க்கலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, வெற்றி பெற்ற பின் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா அப்படின்றது வரும் காலங்களில் நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட் இவங்களுக்கான ஆனுவல் எக்ஸாமினேஷன் நேற்றுடன் முடிவு பெற்றது. இதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து கோடை விடுமுறை விடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி கோடை விடுமுறைக்கு பின்னாடி ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த கல்வியாண்டு பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும்னு பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கு. அதனால் ஏப்ரல் 17லேருந்து மே 31 வரைக்கும் கோடை விடுமுறை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த கல்வியாண்டு தொடக்கமாக இருக்குது. இப்போ இந்த கோடை விடுமுறையை வந்து பயனுள்ள வழியில் கழிக்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் பெற்றோருக்கு அறிவுரையை வந்து வழங்கியிருக்காங்க. இப்போது இந்த சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொல்கிற கோடை விடுமுறையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற சில டிப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அதன்படி இப்போது டெம்பரேச்சர் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கத்திரி வெயிலே ஸ்டார்ட் பண்ணாத இந்த சமயத்தில் விளையாடுறதுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து அதிகமாக அவங்க வந்து குடிக்கணும் அப்படின்றத பெற்றோர்கள் வந்து வலியுறுத்த வேண்டும். கோடை வெயில் அதிகமாக இருப்பதனால வந்து தண்ணீருடைய தேவை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எப்பப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கிறதோ அப்போனா தண்ணீர் அருந்த பெற்றோர்கள் வந்து அவர்களை ஊக்கப்படுத்தணும். 12லேருந்து 3 மணி வரை அல்லது 11லேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் வந்து செல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏதாவது இருக்கிற மாதிரி அவங்கள பார்க்கலாம். சில சமயத்தில் பெற்றோர்களோ அல்லது பெரியவர்கள் யாராவது இருந்தாலோ உள்ளவே விளையாடுற மாதிரி அதாவது கேம்ஸோ அல்லது டிவியோ அல்லது குழந்தைங்களை படுக்க சொல்லியோ அவர்களை சொல்லலாம். இந்த வெயில் நேரத்தில் அவங்கள வெளியில் போகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது.
ஸ்கின் டிசீஸோ அல்லது வேறு மாதிரியான ஏதாவது அலர்ஜிட்டிக் கண்டிஷன்ஸோ வராமல் இருக்கிறது நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி இந்த வெயில் சீசன் ஆரம்பிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற குளம் அல்லது தேங்கி இருக்கிற தண்ணி இந்த மாதிரி இடங்கள் அல்லது கிணறு இந்த மாதிரி இடங்களில் சென்று நம்ம குழந்தைங்க என்ன பண்ணும், நான் போய் நீச்சல் கற்றுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் இந்த வெயில் தாங்க முடியல நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு போவாங்க. இந்த மாதிரி சமயங்களில் வந்து சப்போஸ் நீச்சல் தெரியலன்னா கூட அனுப்ப வேண்டாம். நீச்சல் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அனுப்புங்க. அதே மாதிரி நீச்சல் தெரிந்த குழந்தைங்களையும் கொஞ்சம் பத்திரமாக இருக்க சொல்லுங்கள். சேரோ சகதியோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா தேங்கி இருக்கிற நீரை பொறுத்த வரைக்கும் சேரும் சகதிகள் அதிகமாக இருக்கிறதுனால நீச்சல் அடிக்கும்போது காலில் மாட்டிட்டோ அல்லது வேறு ஏதாவது கொடிகளில் மாட்டிக்க கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் பத்திரமாக இருக்க சொல்லுங்கள். பெற்றோர்கள் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது ஹெல்த்தி ஃபுட்டாக டயட்டு ஃபுட்டாக கொடுங்க. கீரைகள் அல்லது பழங்கள் இவை எல்லாமே நார் சத்து உள்ளவர்களாகவும் நீர் சத்து உள்ள பழங்களாகவும் காய்கறிகளாகவும் நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள வந்து லைப்ரரிக்கு அனுப்புங்க. அப்படி போகும்போது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அங்கே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டிவிக்கே ஃபுல்லாத்தையும் ஒதுக்காமல் வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். தெரிந்த உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்புங்க. 10th 12th முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸுகளுக்கோ நீங்கள் குழந்தைங்களை அனுப்பலாம். அதனால் பெற்றோர்கள் இந்த கோடை விடுமுறையை வந்து மாணவர்கள் சுலபமாகவும் சீராகவும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் கடத்தும்படியாகவும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். 21 வருஷமாக பீகாரில் முதல்வராக பதவி வகித்து வந்த நிதிஷ்குமார் அவர்கள் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். முதல்வர் பதவியே அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து சமீபத்தில் நடந்தது. இதில் வந்து சட்டசபை கட்சி தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி அவர்கள் சட்டசபை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் உடனே கவர்னர் சையத் ஹசனை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரினார். அதன்படி அவரும் என்னென்னா ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு கொடுத்திருந்தார். அதன்படி பீகார் தலைநகர் பாட்னாவில் கவர்னர் மாளிகையில் 15/4/2026 அன்னைக்கு பீகாருடைய 24வது முதல்வராக சாம்ராட் சௌத்ரி அவர்கள் பதவியேற்றார். இந்த 24 ஏற்கனவே 23 முதல்வராக இருந்தாலும் ஒரு தடவை கூட பாரதிய ஜனதா கட்சி பீகாரில் ஆட்சி அமைக்கலை. அவர்கள் முதல்வராக பதவியேற்றதில்லை. ஆகையினால் சாம்ராட் சௌத்ரி அவர்கள் பீகாருடைய 24வது முதல்வராக இருந்தாலும் பாஜகவினுடைய முதல்வராக பீகாரில் சாம்ராட் சௌத்ரி அவர்கள் 15/4/2026 அன்னைக்கு பதவியேற்றுக்கொண்டார். பதவியேற்றுக்கொண்ட அவருக்கும் துணை முதல்வர்கள் அமைச்சர்கள் பெருமக்களுக்கு பிரதமர் அவர்கள் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அவர்களுடைய மக்கள் சேவையில் முதல்வருக்கும் துணை முதல்வர்களுக்கும் உள்ள ஆற்றலும் அனுபவமும் வந்து மாநிலத்துக்கு பெருமை பயன் தரும் அப்படின்ற தகவலை வந்து இந்த வாழ்த்து செய்தியில் கொடுத்திருந்தார். பீகார் மக்களுக்கு ஒரு புதிய முதல்வர் வந்திருக்காங்க. அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறார், அவருடைய ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெறும், பீகாரை எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவார் அப்படின்றத வரும் காலங்களில் நம்ம பார்த்துடலாம். இந்த பதிவில் 16/4/2026 நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் 15/4/2026 நடந்த நிகழ்வுகள் சிலவற்றையும் நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு தகவல்களோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் சாமானியன்.